எக்கனாமிக் தெரிஞ்சவங்கள்ட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கானமி எப்படி இருக்கும் ஓவர் 5 இயர் 10 இயர் 15 இயர்ஸ் ஆட்டோமேட்டிக் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் குட். இப்போ நீங்கள் பார்க்கணும், இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிகளோட வர்த்தகம் வச்சுக்கிறாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க, எஃப்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போட்டால் என்ன ஆகும், அந்நிய முதலீடு இந்தியாவுக்குள்ள வரணும். இப்போ ருப்பி வந்து இந்த ஆயில் பிரச்சனைனால என்ன ஆயிடுச்சு, கடைன்னு 89 ரூபாய் இருந்தது லாஸ்ட் இயர் டிசம்பர்ல, இன்னைக்கு வந்து 95 96 ரூபாயில போய் நிற்குது. இன்னைக்கு தான் கொஞ்சம் வீழ்ச்சியை கடந்துருக்கு. ஒரு 15-20 நாளாவே ருப்பி வந்து இறங்கிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த டாலரோட வீழ்ச்சி இன்னைக்கு குறைஞ்சதுனால ருப்பி கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. எக்கானமி பிக்கப் பண்ணோன்னே இதெல்லாம் நார்மலைஸ் ஆகும். அப்போ ஒரு முதலீட்டாளருக்கு அவங்களோட இலக்குகள் என்ன, ரிட்டர்ன் வேணும், இதை பேஸ் பண்ணி நீங்க முதலீடு பண்ணே போயிடலாம். சில நேரங்களில் எங்க இன்வெஸ்டர் கேட்பாங்க, சார் நீங்க எப்ப பாரு 12% 13% சொல்றீங்க, என் போர்ட்போலியோ 19% இருக்கு 20% இருக்கு அப்படின்னா, இது மார்க்கெட்டோட மேஜிக். மார்க்கெட்டோட மேஜிக் வந்து எடுத்துன்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் செபி சொல்றாங்க. நீங்க 19% ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் தேவையோ அதை எடுக்கணும்னு தெரியாது, எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. சரி, நம்ம நிறைய நேரங்களை பாக்குறோம், இந்த 50 லட்சம் விட்டுட்டாங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல, 1 கோடி விட்டுட்டாங்க, வயசானவர் ஒருத்தர் 68 வயசு ஆளு 2.4 கோடி விட்டுட்டாங்க. ஏன் இதெல்லாம் விடுறாங்க? கிரீடு, எவ்வளவு பணத்தை நம்ம பெருக்கணும்ன்றத தப்பான எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணதுனால தான் இன்னொருத்தவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண முடியுது, இல்லாட்டி உங்களை பிளாக்மெயில் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஷார்ட்கட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணாம, ஷார்ட்கட்டே இல்லாம லாங் டேர்ம்க்கு கிளியர் கட் ஐடியால நீங்க முதலீடு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது 12% ரிட்டர்ன் வேணுமோ 13% ரிட்டர்ன் வேணுமோ எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் நீங்க பேசிக்கான விஷயங்கள்ல ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 72ன்ற ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது கீழே 2 விஷயம் அட்வான்டேஜ் பண்ணலாம் ஃபார்முலால. ஒன்று, எவ்வளோ ரிட்டர்ன் வேணும்னு போட்டால் எவ்வளோ வருஷத்துல டபுள் ஆகணும்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்போ டபுள் ஆகணுன்ற நீ கீழே போட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி முதலீடுகள் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்.